அண்மை செய்தி. கலை நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாகவே கருப்பசாமி வேடம் அணிந்து கிராமிய இசைப்பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டதாக மதுரையில் அரசு புத்தக திருவிழாவில் மாணவிகள் சாமி ஆடிய விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், மாணவிகள் சாமி ஆடிய இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் அளித்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை தமுக்க மைதானத்தில் அரசு சார்பில் புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது. தொடக்க விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கண்காட்சியை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், மேயர் இந்திராணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனை அடுத்து நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் மேடையில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் சிறிது நேரம் கழித்து தொடக்க விழாவின் நிகழ்வாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அப்போது பக்தி பாடல் ஒன்று இடம்பெற்று ஒளிபரப்பப்பட்டது. கலைஞர்கள் ஆடிக்கொண்டிருந்த போது கீழே ஒருவர் கருப்பசாமி வேடம் அணிந்து மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் நடனமாடி உலா வந்தார். அப்போது மேடைக்கு கீழ் அமர்ந்திருந்த பள்ளி மாணவிகள் சிலர் நடனம் ஆட தொடங்கினர். அதில் சில மாணவிகள் உணர்ச்சி வசப்பட்டு அதனை கேட்டு சாமியாடினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சில மாணவிகள் மயங்கி விழுந்த போது அங்கிருந்த பொதுமக்கள் அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து இருக்கையில் அமர வைத்தனர். அப்போது அங்கிருந்த சிலர் இது போன்ற அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் போட்டப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் உடனடியாக முடிக்கப்பட்டு அனைவரும் புறப்பட்டு சென்றனர். இந்த சம்பவம் நேற்று இரவு முதலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், நேற்று அரசு புத்தக திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாகவே கருப்பசாமி வேடம் அணிந்து கிராமிய இசையை சேர்ந்த அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது எனவும், மாணவிகள் யாரும் மயங்கி விழவில்லை எனவும், பத்திரமாக உள்ளனர் எனவும், மாணவிகள் மகிழ்ச்சியாக ஆடியதால் தான் அந்த பாடல் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது எனவும், மேலும் கருப்புசாமி வேடம் அணிந்து இசை ஒளிபரப்பு செய்ததும் கிராமிய கலையை சேர்ந்ததுதானே தவிர அது பக்தி பாடல் கிடையாது என்றும், இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து காலை முதலே நாம் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் இது குறித்து விளக்கம் அளித்த மறுத்து வந்த நிலையில், எழுத்துப்பூர்வமாக தான் இது போன்ற சர்ச்சையான சம்பவத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், ஆனால் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தற்போது இந்த விளக்கத்தினை அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.